வாட் இஸ் என்டிடி இன் தமிழ்? ஆமாம் மக்களே, என்டிடி அப்படிங்கிறது வந்து நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்டிங். எப்படின்னா என்ன, இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த என்டிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அந்த என்டிடியில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சேனலை பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் சம்பந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMEC-லேருந்து. ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்னன்னா, இந்த என்டிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது, ஆனால் பல பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. இப்போ அவங்களுக்குலாம் ஏன் தெரியல, எதுக்கு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. பட் இந்த என்டிடி அப்படிங்கிறது நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்டிங்னா ரொம்ப சிம்பிளாக உள்ள உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை உடைக்காம, அதாவது ஃபிசிக்கலாவோ கெமிக்கலாவோ எந்த செஞ்சும் பண்ணாமல் அதனுடைய டிஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான். அதனால் டிஃபெக்ட்னா உள்ளது பிரச்சனைங்கயா, அவ்வளோதான். அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த என்டிடி டெக்னிக். இந்த என்டிடி டெக்னிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பொருளை உடைக்காமே அதுக்கு நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. என்னென்ன உதாரணங்கள்லாம் இருக்குது, எப்படிலாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பின்வரும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. ஐயா, அந்த என்டிடி நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்டிங், அதாவது அழிவில்லா சோதனை முறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம். ஆக்சுவலாக இது எங்கள் சீனியர் எனக்காக சொன்ன தமிழ் முறை தான் அது. ஓகே, என்னன்னா இப்போது இந்த என்டிடி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ராக்கெட் இண்டஸ்ட்ரீஸ், இது யூஸ் பண்ணது இடமே கிடையாது. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்டிடி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து எல்லாத்தையும் பார்க்கப்படுது. இல்லாமல் எவனும் இல்லை. ஓகே, இந்த என்டிடின்னு ஒரு கோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா, அதெல்லாம் நான் படிக்கலாமா, அதெல்லாம் நீங்கள் அப்புறமே முடிவு பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறது என்னன்னா, இந்த என்டிடியில் மேஜராக கன்வென்ஷனலாக அதிகமாக இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதனுடைய ஒரு சின்ன இன்ட்ரோவும் நான் அதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ கன்வென்ஷனல் என்டிடின்னு சொல்லுவோம். கன்வென்ஷனல் ரொம்ப அதிகப்படியாக இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய என்டிடி டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, பெனட்ரன்ட் டெஸ்டிங், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், ரேடியோகிராஃபி டெஸ்டிங், விஷுவல் டெஸ்டிங். இதுதாங்க ரொம்ப அதிகமாக நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் பண்ணக்கூடியது. பட் இதை தவிர்த்து நிறையா இருக்குது. PIVT இருக்குது, எடி கரண்ட் இருக்குது, லீக் டெஸ்டிங் இருக்குது, இன்ஃப்ராரெட் ரேடியோகிராஃபி டெஸ்டிங், அது மாதிரி நிறையா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 என்டிடி டெக்னிக்ஸ் இருக்குது. பட் மேஜராக இந்த ஒரு 5 என்டிடி டெக்னிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த என்டிடியை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை டேமேஜ் பண்ணாமல் அதுக்குள்ள உள்ள டிஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த என்டிடிஏ. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு தேங்காய் எடுத்துக்குவோம். யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசில் நம்ம சந்தைக்கு போயிருப்போம், சந்தையில் போய் தேங்காய்லாம் வாங்கியிருப்போம். நம்ம வீட்டில் மாமாவோ அப்பாவோ தேங்காய் வாங்கி எப்படி வாங்கி எடுப்பாங்க, தட்டுவாங்க, தங்கன்னு ஆட்டி பார்ப்பாங்க. இதை வச்சு அந்த தேங்காய் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. இல்லைடா அது மேஜிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இதுதான் குவாலிட்டி செக் அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா, ஒரு தேங்காயை எடுத்து அதை உடைக்காமல் அது நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்கிறது தான் என்டிடி. எஸ், நீங்கள் தட்டி பார்க்குறதுனால தேங்காய் உடைய போகுதா, இல்லை ஏதாவது சேஞ்ச் ஆயிருமா ஃபிசிக்கலாக இல்லை கெமிக்கலாகவும், எதுவும் ஆகாது. ஆனால் அது நல்ல தேங்காவா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இதே தான் என்டிடி. இதை அப்படியே நம்ம ஃபீல்டுக்குள்ள அப்ளை பண்ணி பாருங்களேன். ஒரு ஜாப் இருக்குது, ஒரு கீர் வீல் இருக்குது, அந்த கீர் வீல் எடுத்து அதை உடைக்காமல் அது உள்ளுக்குள்ளே எது டிஃபெக்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிற விஷயம் சூப்பரில். எஸ், அதுதான் இந்த என்டிடி டெக்னிக்ஸ்லாம் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக டெக்னிக் போவோம். இந்த டெக்னிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா பெனட்ரன்ட் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு முழுசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி தனியாக செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பெனட்ரன்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கெமிக்கல்ஸ், அந்த கலராக கெமிக்கல் வச்சுருப்பாங்க. இந்த கலரான கெமிக்கலை யூஸ் பண்ணி ஒரு ஜாப் மேலே சர்ஃபேஸில் உள்ள டிஃபெக்ட்ஸை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பெனட்ரன்ட் டெஸ்டிங். ஆமாங்கய்யா, ஜாப்போட சர்ஃபேஸ்னால் மேலே உள்ள சர்ஃபேஸில் உள்ள டிஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இதில் தெரியும். ஸோ உள்ளுக்குள்ள இருந்தால் இந்த மெத்தடில் தெரியாதுங்கய்யா. ஆக ஒரு ஜாப்பில் சர்ஃபேஸ் மேலே மட்டும் இருக்கிற டிஃபெக்டை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த பெனட்ரன்ட் டெஸ்டிங் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக சொல்லணும்னா ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் தாங்கய்யா. நீங்கள் சும்மா ஒரு டைம் கண்ணில் நான் சொல்லிக் கொடுக்குறத பார்த்தாவே நீங்களே இந்த மெத்தடை பண்ணிட முடியும். அந்தளவுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக யாருனாலும் புரிஞ்சக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கிறது தான் இந்த பெனட்ரன்ட் டெஸ்டிங். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் ஒன்று இருக்குது. அதாவது மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், ஒரு பொருளை, அதாவது ஒரு ஜாப்பை மேக்னெட்டாக மாற்றி அதில் அயன் பவுடரை தூவி விடுவோம். இந்த அயன் பவுடர் என்ன ஆகும் அப்படின்னா, எங்கெல்லாம் டிஃபெக்ட் இருக்கோ அங்கெல்லாம் போய் டெபாசிட் ஆகிடும். எஸ், இதை வச்சு எங்கெல்லாம் இந்த அயன் பவுடர் நிறைய டெபாசிட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். அது எப்படி வருது, யார இங்கே தூணும் அங்கே போய் ஓட்டுமா அப்படின்னா, ஆமாங்கய்யா, அதுக்கு வந்து நிறையா ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸும் அங்கே ஆக்ட் ஆகுது. அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கும்போது, அதை இதுக்குன்னு தனியாக கண்டென்ட் போடும்போது தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆக ஒரு ஜாப்பை
உள்ள இன்டர்னலாக உள்ள டிஃபெக்ட் இதில் கண்டுபிடிக்கலாம். அப் டு 4 mm தான் ப்ராக்டிக்கலாக பாசிபிள், பட் 6 mm வரைக்கும் கண்டுபிடிக்கலான்னு தியரிட்டிக்கலாக சொல்லுவாங்க. பட் 4 mm இஸ் அ பாசிபிளாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஜாப் இருக்குன்னா ஜாப்புக்குள்ளே ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அப் டு 4 mm வரைக்கும் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பட் ஒரு பொருளை மேக்னெட்டாக மாற்றணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரதுனால இதுக்கு கண்டிப்பாக கரண்ட் அவசியம். இதுக்கு முன்னாடி பார்த்த மேக்னெட்டிக் டெஸ்டிங்கில் கரண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ இது மாதிரி கிரிட்டிக்கலான சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபீல்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பொதுவாக மாஸ் காம்பனண்ட்டுக்குலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ கிராங்க் சாஃப்ட்டு, கனெக்டிங் ராடு, இது எல்லாமே மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் கம்பல்சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படின்னு. அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம், கேள்வியும் பட்டிருக்கலாம். மெயினாக ஹாஸ்பிட்டலில் கூட யூஸ் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி இன் அவர் ஃபீல்ட், ஹாஸ்பிட்டலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள கட்டி இருக்குதா இல்லை அப்படிங்கிறது இருக்குது. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சு நீங்கள் பண்ண முடியும். அந்த குழந்தையெல்லாம் உருவாக்குதான் எப்படி உருவாகுது, எப்படி பெருசாக கரெக்டாக வளதா இல்லையா அப்படிங்கிற பார்க்கறதுக்குலாம் இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் யூஸ் ஆகுது. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கையும் நம்ம இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜாப் இருக்குன்னா அந்த ஜாப்புக்குள்ளே சவுண்ட் வேவ்ஸும் அனுப்புவோம். வெறும் சவுண்டு வேவ்ஸை அனுப்பி மட்டும் அதுக்குள்ள உள்ள டிஃபெக்டை கண்டுபிடிச்சிருவோம். சூப்பராக இருக்குதுல்ல? இது என்னடா இது எடிட்டராக மேஜிக் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, இது மேஜிக் இல்லைங்களா, பியூரான ஒரு லாஜிக் கொண்ட ஒரு சயின்ஸ் தான். இப்போது ஒரு சவுண்டை ஒரு ஜாப்புக்குள்ள அனுப்புனாங்கன்னா எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குதோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எக்கோ ஆகும். அந்த எக்கோவை வச்சு அதாவது சிக்னல் வரும். அந்த சிக்னலை வச்சு இந்த டிஃபெக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்ட் லொக்கேஷனோட கண்டுபிடிக்க முடியும் இந்த டெக்னிக்கில். ஸோ ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கை. எனக்கு ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்சதும் கூட. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம போடுவோம். ஓகே, அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னு ரேடியோகிராஃபி டெஸ்டிங். ரேடியோகிராஃபி டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறீங்க இல்லையா? எஸ், நீங்கள் எடுக்கிற எக்ஸ்ரேவும் ரேடியோகிராஃபி டெஸ்டிங் தான். எஸ், இந்த மாதிரி ரேடியோ கதிர்வீச்சுகளை கொண்டு காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ் இது மாதிரி கதிர்வீச்சுகளை கொண்டு ஒரு ஜாப்ல டிஃபெக்டை கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸ்ரே எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்ரே வரும், நான் கை வச்சிருவோம், பின்னாடி ஃபிலிம் வச்சிருவாங்க. இந்த நம்ம கையோட இமேஜ் அந்த ஃபிலிமில் இருக்கும். ஃபிலிமை டெவலப் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த இடத்துலலாம் என்னப்பா எல்லாம் உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரியே ஒரு ஜாப்பையும் அப்படி தான். ஜாப்பை வச்சுட்டு முன்னாடி எக்ஸ்ரேவோ இல்லை காமா ரேஸோ வச்சுட்டு பின்னாடி ஃபிலிம் வச்சுட்டோம்னா அது ஆக்சுவலாக அந்த இமேஜ் வந்து அந்த ஃபிலிமில் வந்துட்டு ஃபிலிமை டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன கிராக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்குள்ள வந்து இருக்குது. பட் இந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் மனிதர்களுக்கும் மனித உயிர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு இருப்பதனால் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேரிகேட்லாம் கட்டி ஒரு சரௌண்டட் சேஃப்டியான இடத்துல தான் பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் சேஃப்டியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. பட் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் நிறையா டெக்னிக் வந்துருச்சு. அதெல்லாம் நான் தனி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ரேடியோகிராஃபி டெஸ்டிங். நெக்ஸ்ட் விசுவல் டெஸ்டிங். விசுவல் டெஸ்டிங் உங்களுக்கு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் விஸ்வரூபம் படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நிறைய பேர் ஜென்சிலாம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. தம்பி பட் விஸ்வரூபம்னு ஒரு படம் இருக்குது, கமலஹாசன் நடிச்ச படம். அதில் வந்து கிளைமேக்ஸில் விஸ்வரூபம் பண்ணல. ஸோ கமலஹாசன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ தீவிரவாதிகளாம் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. அது ஊருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன கேமரா இருக்கும். அந்த கேமரா அப்படியே உள்ளே விட்டு வெளியே ஒரு சின்ன டிஸ்பிளேல பார்ப்பாங்க. எஸ், இது ஒரு விசுவல் டெஸ்ட் தான். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேமரா சம்பந்தமாக சின்ன சின்ன டியூபு, வால்வ்ஸு, சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்குன்னா அதுக்குள்ள அந்த கேமரா அனுப்பி உள்ளுக்குள்ள டிஃபெக்ட் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத வெளியிலேருந்து கேமராவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து போரோஸ்கோப், எண்டோஸ்கோப் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக போரோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த போரோஸ்கோப் வச்சு நீங்கள் இன்ஸ்பெக்ஷனும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் விசுவல், உங்கள் வெறும் கண்ணை மட்டும் வச்சு கண்ணை மட்டும் நம்பி பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த விசுவல் டெஸ்டிங். இதுதான் இங்கே ஒரு கன்வென்ஷனல் என்டிடி டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த என்டிடி பற்றி இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் விரும்புங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த என்டிடி சம்பந்தமான வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்களும் ஈஸியாக பார்த்துக்கணும். இல்லாட்டி நம்ம சேனலில் போய் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்கல் வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, முடிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள். சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.